வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு பாம்பதான் எனக்கு பேச வரல கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒரு நாளில் எத்தனை கெட்ட விஷயம் நடக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். சும்மா ஒரு ஒன்று ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட நேற்று நடந்தது ஃபுல்லாகவே கெட்ட விஷயம் தாங்க. என்ன ஆச்சுன்னா, நேற்று நார்மலாக இதே மாதிரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனேங்க. சரி கிளம்பலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஹெல்மெட் மவுண்ட்டு மாட்டுறேன். ஹெல்மெட் மவுண்ட்டு அந்த ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரு விட்டு வந்துச்சு. முதல் சம்பவம் என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் அது ஒரு போராட்டம், ஒரு பெரிய போராட்டமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படியோ ஒரு வழியாக எடுத்து சைடில் கீழே மாட்டி மவுண்ட் பண்ணிட்டு வந்து பைக்கு எடுக்கலான்னு பார்த்தா கீழே ஃபுல்லாக பைக் எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் அடைச்சி நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வண்டியும் கிளியர் பண்ணி எடுத்து சாமி அது ஒரு போராட்டம் ஆகிப்போச்சா. சரி ரைட்டு, ஸ்டார்டிங் தான் நமக்கு இப்படி இருக்கு, போக நமக்கு ஓகே செட் ஆயிடும் அப்படின்ட்டு வந்தா கொஞ்ச தூரம் நல்லா நீட்டா பொறுமையா ஜாலியா வந்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்ன இதே மாதிரிதான் அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். டக்குன்னு சரி ஓகே இன்னைக்கு என்ன டேட்டு டைம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஆனா ஆக்சுவலா என்ன விஷயம்னா, டைமு இந்த இடத்துலயே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலயே காட்டும். அப்புறம் எதுக்கா மக்கு பையில இப்போ டைம் ஃபோன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு டைம் பார்க்க தேவையில்ல, டேட்டு தான் பார்க்க வேண்டியது. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. சரி ஓகே, யதார்த்தமா நானும் டேட்டு எடுத்து பார்த்துட்டேன். பைக்கில் போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், மதியம் திருப்பி பேக்கெட்டில் வைக்கும்போது ஃபோனு கையில் இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் ஆனால் அந்த கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஃப்ளாஷ்பேக். End of flashback. கீழே விழுந்தது எனக்கு ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சரி போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு சொல்லி உடனே நிறுத்திட்டு நானும் மரம் கட்டிட்டு போய் பார்க்குறேன். கேஸ் மட்டும்தான் இருக்கு, போனை காணோம். என்னடா இப்போ விழுந்த போனு, கேஸ் மட்டும்தான் இருக்கு, போனை காணோம். எங்கடா விழுந்துச்சு, ஒருவேளை ஏதாவது கார் கீழ் ஏறி ரோட்டர் சட்னி ஆயிடுச்சு, என்னாச்சு எதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேங்க. சைடில் ஃபுல்லாக சுற்றி தேடினேன். ஒரு 2-3 நிமிஷம் தேடினேன். எனக்கு பக்கம் ஆயிடுச்சு, அவ்வளோதானா முடிச்சு கட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சுற்றி தேடினேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆயா இருந்துட்டு என்னப்பா தம்பி தேடிட்டு இருக்க அப்படின்னா, இல்லையா ஒரு ஃபோனு, நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், டைம் பார்க்கலான்னு ஃபோன் இருக்கேன், ஃபோனு கீழே வந்துச்சு, இப்போ கவரம் மட்டும்தான் இருக்கு, ஃபோனை காணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களா அப்படியாப்பா பார்த்துட்டே இருப்பா, இங்கேதான் எங்கேயா இருக்கும், எங்கே போயிட போகுது அப்படின்ட்டு போனாங்க. சரி அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக என் ஃபோனும் கீழே இருந்த மண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து என்ன இருக்குன்னா, விழுந்த வேகத்தில் ஃபோனு அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு மூடிச்சு. மூடினதுல எனக்கு ஃபோனு தெரியல, கடைசியில் முன்னாடியே தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியை எடுத்துட்டு சரி எங்கே அடிபட்டுக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா முன்னாடி பார்த்தேன். ஓகே அப்போடா தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உள்ள ஓப்பன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாம் ஒர்க் ஆகாதான், ஹேண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேறையா, சரி ஃபிங்கர் பிரிண்ட்டு டிஸ்பிளே எல்லாம் ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணுறேன். ஆமாம் முன்னாடி பார்த்தோமே பின்னாடி பார்த்தேன்னு சொல்லி திருப்பி பார்த்தா ரைட்டு உடஞ்சிச்சு பேக் பேனல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சரி பேக் பேனல்லாம் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து கேமராவை பார்க்கலையே, கேமரா என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை கேமரா வந்து ஒர்க் ஆயிடுச்சு.
எப்படியோ கேமரா வந்து பெருசாக எந்த அதிகம் படலை. நேற்று இதே மாதிரி தான் ஒரு நாய் குறுக்க வந்துச்சு, அதையும் டேக்கிள் கொண்டு போயிட்டேன். எங்க விட்டேன்? பேட்ரி செத்தாலும் பரவாயில்ல, என் கதையை சொல்லாம விட மாட்டேன். நான் அப்படியே வீட்டுக்கு வந்தேன். வந்து சரி ரெக்கார்டு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா வீடியோ கரப்ட் ஆயிடுச்சு. வீடியோ கரப்ட் ஆனதுக்கப்புறம் சரி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னு பார்த்தா என் லேப்டாப் பழைய லேப்டாப், அது சார்ஜர் இல்லாமல் நிற்காது. என்னோடய புதிய லேப்டாப்பில் சிப்பு ப்ராப்ளம். சரி ஏதாவது ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி ரெக்கவர்னு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி வீடியோவை ரெக்கவர் பண்ணிட்டேன். ரெக்கவர் பண்ணி பார்த்தா கடைசியில் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. வீடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சி, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஆக மொத்தத்தில் ஒன்று கூட விளங்கலை. இதுதாங்க நடந்துச்சு நேற்று. ஆக மொத்தத்தில் என் அந்த நாளை என் வாழ்க்கையிலேயே மறக்கவே மாட்டேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். என் மைக்கு மேலே வர ஸ்பாஞ்சும் மிஸ் ஆகி போச்சு அன்றைக்கி.